வேண்டுகோளோட இதை நம்ம வந்து இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ எல்லாருக்கும் வீட்டில் ஒரு எத்தனை பேர் 4 பேர் 5 பேர் 10 பேர் எவ்வளோ பேர் வேணா இருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் நம்ம வாங்கி வந்த கர்ம வினைப்படி பிறந்திருப்போம். அப்போ இறைவனே ஒவ்வொரு இறைவன் அவதாரமுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துலேருந்து தான் நம்ம நிறைய புராண கதைகள்லாம் படிச்சிருக்கோம். அப்போ ராமாயணமாகட்டும் மகாபாரதத்துலலாம் லட்சக்கணக்கான பாத்திரங்கள், அத்தனை கதாபாத்திரங்களும் ஆதி காலத்திலேயே ஒரு நட்சத்திரத்துடைய அடிப்படையில தான் நமக்கு எல்லாமே வந்திருக்கு. அப்ப அவங்க பிறப்பு எப்படி அப்படின்னா முன்ஜென்மத்துடைய கர்ம வினையா இருக்கலாம், முன்ஜென்மத்துடைய தொடர்பு லிங்க் இல்லாம இருக்கவே இருக்காது. அப்ப எந்த குடும்பத்துல எந்த இடத்துல எப்படி நம்ம பிறக்கணும் வளரணும் அப்படின்னு எல்லாமே முன்னாடியே இறைவன் நம்ம தலை எழுத்துல எழுதி வச்சுதான் அனுப்பியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஏன் பல விஷயத்த வந்து பல தேடுதலுக்கு கிடைக்காம போகுது, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அல்லது கடனாகிறோம், நம்மளுடைய பணம் வந்து எந்த அளவுக்கு வந்தாலும் அது நிற்கிதா, அதற்கான செலவுகள் எவ்வளோ வருது அப்படிங்கும் பொழுது அது ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம டோட்டலாக சொல்லிட்டு போட முடியுமா? இல்லை. நம்மளுடைய கட்டங்கள் எப்படி, ஒவ்வொரு ஜாதக கட்டத்தில் கட்டங்கள் என்னென்ன கிரகங்களுடைய அமைப்பு இருக்கோ தசாபுத்திக்கு ஏற்ப, நம்மளுடைய தசாபுத்திக்கு ஏற்ப ஒவ்வொரு விஷயமும் நடக்கும். அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்மளுடைய நட்சத்திரம் எப்படி வரும், நம்ம குழந்தையோட நட்சத்திரம் எப்போ வரும், நம்ம கணவருடைய மனைவியோட, இப்படி ஒவ்வொருடைய நட்சத்திரத்துப்படி நம்ம எப்படி வந்து அதை ஆக்டிவேட் பண்ணலாம். பொதுவாக கொஞ்ச நாள் முன்னாடி தினமலர்லாம் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே, ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய கோயில்கள். அப்ப அந்த கோயில்கள் அப்படிங்கும்போது நம்ம நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு. கர்மா கோயில்கள் அப்படின்னு இருக்கு, அதுவும் நம்ம வந்து நிறைய வீடியோல பேசியிருக்கோம். ஆனால் இப்ப நம்ம பேசுறது எப்படின்னா நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலன் ஒன்று இருக்கு. எங்க போய் எப்படி நம்ம ஜெயிக்கணும், எதை வச்சு நம்ம ஜெயிக்கிறது, எப்படி நம்ம வருமானத்தை அதிகப்படுத்திக்கிறது, எந்த விதத்துல நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறணும் அப்படிங்கிறதான எல்லாத்துடைய ஒரு வேண்டுகோளாகவும் குறிக்கோளாகவும் இருக்கு. அப்ப இந்த குறிக்கோள் லட்சியத்திற்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய பிரபஞ்சமும் சரி நம்மளுடைய பிறப்பும் சரி. இல்லைங்க மேடம், அதை விட நான் நிறைய சாமி கும்பிடுவேன், நிறைய கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன், நிறைய விஷயங்கள் எனக்கு மாற்றமே இல்லை, தொடர்ந்து எனக்கு தடை தான் தாமதம் தான், எத்தனை வாடிக்கையாளர்கள் பேசுறாங்க. நிறைய வந்து வெளிநாடு கால்ஸ் வரும், வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டில் போனவங்க செட்டில் ஆனவங்களாம் நிறைய பேர் கால்ஸ் வந்து நமக்கு பிரச்சனைகளை வச்சு தான் பேசுகிறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லை, குடும்பத்தில் தகராறு, ஒற்றுமை இல்லை, பணம் பிரச்சனை, எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணம், மூல முதலீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம், மணி. அப்போ இந்த மணிங்கிற விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸை கொடுக்குது, எல்லாமே நிவர்த்தியாக இருக்குதுங்க. சொல்லுவாங்கள்ல, பட்டு மெத்தையில படுத்தாலும் எனக்கு நல்ல தூக்கம் வருதா அப்படிங்கிறது தெரியல அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து பாடாப்படுத்துது, பல சிந்தனைகள், பல எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு விஷயத்துல வந்து அது பிரேக் ஆகி நிற்கும் போது மன உளைச்சல் அதிகமாயிரும். அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது நம்மளுடைய நட்சத்திரம் ஏன் செயல்படல, எதனால அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்ப பணபரஸ்தானம் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு 12 கட்டத்திலையும் ஒவ்வொரு லக்னத்துக்கோ ராசிக்கோ பணபரஸ்தானம். இப்ப 2ஆம் இடம் தனம், பணத்தை கொடுக்கக்கூடியது. நல்லா கேட்டுக்கிட்டீங்கன்னா பொதுமக்களுக்கும் சரி, நம்ம வந்து சாதாரண புரியாத மக்களுக்கும் புரியும் அளவுக்கு தான் இந்த வீடியோவில் சொல்கிறோம். நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே நீங்கள் கேளுங்க. நோட்டு பேனா அவசியம் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா 27 நட்சத்திரத்துக்கு கிடைக்கும் பொழுது ஒரு பொக்கிஷம் தானே. அப்போ ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த அளவுக்கு உங்களுக்கு
ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். வாழ்க்கையில டோட்டலா சேஞ்ச் ஆகணும். அதுதான். அப்ப நமக்கு என்ன திருப்தியா நம்ம கிட்ட வராங்க, ஒரு ஜாதகம் பார்க்கறாங்க, நம்மளுடைய அனுபவம் மூலியமாக இந்த இடம் உங்களுடைய விஷயத்துக்கு தனத்தையும் பணத்தையும் தரும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், உங்க வாழ்க்கை தராதரத்தை மாற்றும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆனால் நல்ல உழைப்பு வேணுங்க. என்ன உழைச்சாலும் கிடைக்கல, அதுக்கு தான் இது. சும்மா உக்காந்துக்கிட்டு கூரையை பிச்சுக்கிட்டு வருங்களா, அதெல்லாம் கற்பனையில தான். அப்புறம் ஜி பூம்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த இதை தேய்ச்ச உடனே பூதம் வரும், உடனே நமக்கு என்ன பொன்பொருள் மாட மாளிகை கேட்டா உடனே தருவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய யோகம் அப்படிங்கிறது ஒரு விஷயம், ராஜயோகம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். திடீர் பணவரவு, திடீர் ராஜயோகம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய தசா புத்தி கனெக்டிவிட்டியில் வரும்பொழுது அவங்களுக்கு அடிச்சிச்சு லக்கி அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இதெல்லாம் சில விஷயங்கள் நமக்கு ஜோதிடம் ஜாதகம் சார்ந்து இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சில குணங்கள் இருக்கும், சில ஐதீகம் இருக்கும், சில விஷயங்கள் அவங்க மாத்திக்கவே முடியாது. ஏன்னா அவங்க பிறப்போடைய விஷயமே அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கிறனால இப்ப 27 நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரமாக இருந்து கன்னியில வரக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு எந்த விஷயமும் ஒரு மன பலகீனமா இருவீங்க. என்னடா ஒரு சலிப்பு இந்த மாதிரி வந்துடும். அப்ப உங்களுக்கு தில்லை நடராஜ பெருமாள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சபூத தத்துவமா சிவபெருமான் ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்லை நடராஜ பெருமாள். அங்க போய் வழிபாடு எடுக்கணும். சந்திர ஓரையில போகணும். உங்க நட்சத்திரம் அன்னைக்கே போயிட்டு வந்துடும். அந்த நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு சிவனுக்கு என்னங்க அப்படின்னா ஒரு வேஷ்டி துண்டு, அதே போல அவருக்கு உகந்த வில்வம் அர்ச்சனை பண்ணிட்டு அபிஷேகத்துக்கு பன்னீர் இளநீர் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வழிபாடு எடுத்துட்டு வாங்க. சிறப்பான ஒரு ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியமான விஷயத்தையும் தருவார். கும்பகோணத்துக்கிட்ட, கும்பகோணம் மாவட்டங்க, சாரங்கபாணி இந்த கோயிலுக்கும் ஒரு விசிட் பண்ணிருங்க. ஏன்னா ஆண்டவே தான். அது முடிச்சுட்டு இவரை பார்த்துட்டு வந்துருங்க. சிறப்பா இருக்கும். இங்க பட்டு வஸ்திரம் வாங்கி சாத்துங்க, உங்களுக்கு குபேரன் பேச ஆரம்பிச்சிருவார். அடிக்கடி நீங்க வல்லாரக்கீரைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வல்லாரக்கீரையும் செரிப்பழம், ஃப்ரூட்ஸ்ல செரிப்பழம் சாப்பிட்டுட்டே வாங்க. சிறப்பாக இருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்துக்குன்னு